ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சீரியஸான, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இந்தியா உலகத்தோட, அதாவது ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்கனாமி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2026 ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. இந்தியா உலகத்தோட ஒரு 4வது பெரிய ஒரு எக்கனாமியாக இருந்துச்சு. பட் இப்போ அது 6th பிளேஸ்க்கு தள்ளப்பட்டிருக்கு. பட் இது ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? என்னடா இது, நம்ம வளர்றோமா இல்லை அப்படியே பின்னாடி போகிறோமா, ஏன் இந்த சரிவு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு முழுமையாக, அதை டீட்டெயிலாக சிம்பிளாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். நான் உங்கள் பிரபா சவேந்திரன், இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். IMF, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் டேட்டா படி இந்தியாவோட நார்மல் ஜிடிபி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4.1லேருந்து 4.3 ட்ரில்லியன் அளவில் இருக்குது. ஆனால் போன வருஷம் நம்ம 4வது பிளேஸில் இருந்தோம். அதாவது வேர்ல்டு எக்கனாமி லிஸ்ட்லேயே நம்ம 4வது பிளேஸில் இருந்தோம். இப்போது ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஜப்பான், இதெல்லாமே நம்மளை முந்திட்டு முன்னாடி போயிட்டாங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமாகவுமே இருக்குது. இதுக்கு முக்கியமாக 2 விஷயம் பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரன்சி டிப்ரிசியேஷன்ஸ், அதாவது ரூபாயோட மதிப்பு சரியாது. இதில் 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் 2வது முக்கியமான பாயிண்டாகவுமே பார்க்கப்படுது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் ஜிடிபி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உலக மேப்பில் பார்க்கும்போது நம்ம ரேங்க் குறையுது. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமில் 90 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்கள் கிளாஸில் மற்ற பசங்க 95 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரேங்க்ல பின்னாடி போயிடுவீங்க இல்லையா? அதே கதை தான் இங்கே நடக்குது அப்படின்னே சொல்லலாம். இதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம நம்மளோட ஜிடிபி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டாலரில் தான் கணக்கிடுறோம். இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும் போது மொத்த ஜிடிபி வேல்யூல டாலர்ல பார்க்கும்போது கம்மியாக தான் தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு டாலர் 80 ரூபாய் இருக்கும்போது நம்ம பொருளாதாரம் பெருசா தெரியும். அதுவே 85 ரூபாயா மாறிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட அதே பணம் இருந்தாலும் சர்வதேச சந்தையில அதோட மதிப்பு குறையாதான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். 2025 2026 காலகட்டத்தில் ஏற்பட்ட பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் பாலிசி தான் இதுக்கு முக்கிய காரணமாகவுமே இருக்கு. சரி, ஓகே. இதில் 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஒரு நெட் இம்போர்ட்டர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கச்சா எண்ணெயிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வரைக்குமே எல்லாமே டாலரில் தான் இம்போர்ட் பண்ணுறோம். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது இந்த டாலர் விலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதிக ரூபாயை கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மேலே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அப்போ இந்தியா வீக் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதாவது IMF என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு தற்காலிகமான டாக்டிக்கல் டிப் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. 2027 இந்தியா மறுபடியும் 4வது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2031 ஜப்பானையும் ஜெர்மனியும் பின்னுக்கு தள்ளிட்டு அமெரிக்கா அப்புறம் சீனாவுக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய ஒரு எக்கனாமிக்கா இந்தியா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் கண்டிப்பாக மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். அதாவது இங்கே உழைக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. என்டர்பிரினர்ஸாக ஆகிறதுக்கும் இங்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க. என்டர்பிரினர்ஸ் ஆகிறதுக்கு பணம் மட்டும்தான் இங்கே ஒரு தடையாக இருக்கே தவிர எல்லாருமே உழைக்கிறதுக்கு ஆர்வமான ஆட்கள் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் ரெவல்யூஷன். UPIயில் ஆரம்பித்து இன்னைக்கு கிராமம் வரைக்கும் டிஜிட்டல் எக்கனாமி இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங், அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா பொருளும் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஒரு சில பொருட்கள் எல்லாமே, முக்கியமான பொருட்கள் எல்லாமே நம்ம இப்போ இந்தியாவிலிருந்தே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ எக்ஸ்பிரஸ் வேஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ரயில்ஸு, வந்தே பாரத், இந்த மாதிரியான ரயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு இல்லை? இது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஒரு சில மாநிலங்கள் எல்லாமே தங்களோட பஸ்ஸு, டிராவல்ஸு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே இந்தியா முன்னாடி வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட்டே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். பட் இங்கே தான் நம்ம ஒரு நிமிஷம் நிற்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா 3rd பிளேஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பெரிய ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்பீடு பிரேக் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டாலே சாக்காயிடுங்க, அதுதான் வேலை வாய்ப்பு.
நம்ம ஊரில் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வர்ற பசங்க வந்து அதிகம். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற வேலை இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். ஜிடிபி வளருது, ஓகே, ஆனால் வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு வளருதா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவுமே இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். தக்காளி விலையில இருந்து பெட்ரோல் விலை வரைக்கும் எல்லாமே ஏறிக்கிட்டே போனால் சாதாரண மனுஷன் கையில் வந்து எப்படி அவங்க வந்து பணத்தை சேமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்குமே இருக்கு இல்லையா. பொருளாதாரம் வளருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சாமானிய மக்களோட பாக்கெட்டில் வந்து பணம் தங்குதா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாகவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது எக்கனாமிக் வளருது, ஓகே, இப்போ வந்து சாதாரண ஒரு மக்கள் கையில் வந்து பணம் தங்குதா, அதுதான ஒரு உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கப்படுது. இதில் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், அப்புறம் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட வாராக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்தியா வந்து மிடில் ஈஸ்டில் வந்து இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால கச்சா எண்ணெய் விலை ஏறுனா அது வந்து டைரெக்டாக வந்து நம்மளோட ஜிடிபி வந்து அடிக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. சரி பிரபா, இதெல்லாம் தாண்டி இந்தியா எப்படி தான் முன்னேற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முக்கியமான 3 கேபிட்டல் பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன், பர்ச்சேசிங் பவர், அப்புறம் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து சீனாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்தியா வந்து இப்போ முன்னேறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது சைனா +1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசி மூலமாக உலகத்தோட பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதும் தெரியும். இதில் வந்து இந்தியா வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, நிறைய ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. இது மூலியமாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இந்தியா வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேசிங் பவர். நம்ம ஊரில் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து அதிகமாக பொருட்களை வாங்க நம்ம நாட்டு காசு வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே சொல்லலும் இல்லையா. இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிசி, அதாவது அரசாங்க கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி. அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎல்ஐ அப்படிங்கிறது தான். இந்த பிஎல்ஐ இந்த ஜிஎஸ்டி ஸ்கீம் மூலமாக சில விஷயங்கள் வந்து லாங் டேர்மில் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கனாமிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதை வந்து நம்பி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறீங்க ஸ்கில் அப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழைய காலத்து படிப்பு மட்டும் போதாது, அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் ஏஐ வந்துச்சு, டேட்டா அதெல்லாமே வருது. எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் தான் உனக்கு இங்கே வேலை அப்படிங்கிற மாதிரியே மாறிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே நாளுக்கு நாள் டெவலப் பண்ணி வந்த ஐடி செக்டரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் 1 இயர்க்கு 1 டைம் வந்து நம்ம வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எல்லாருமே தெரியும். அவங்க எல்லாருமே வந்து ஸ்கில்ஸை வந்து அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே படித்தவங்க எல்லாருமே வந்து ஸ்கில்ஸ் அப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டிங் லோக்கல். அதாவது லோக்கலில் வந்து உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாமே தெரியும். நம்ம ஃபோனுக்கே வந்து இந்தியாவை நம்புறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவிலையுமே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மொபைல்ஸ் அண்ட் இந்த கேஜெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளோட எக்கனாமிக் ரூல் வந்து நம்ம 3rd பிளேஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லலாம். காசை சும்மா வந்து பேங்க்கில் வைக்காமல் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து ஓரளவுக்கு இந்தியாவால் மேனேஜ் பண்ண முடியும். அப்போ தான் நாடும் வளரும். நாடு வளர்கிற வேகத்தில் நீங்களும் வளருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதை தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாகவுமே வச்சு எல்லா மீட்டிங் அவங்க கூப்பிடக்கூடிய எல்லா மீட்டிங்ஸில் இப்போ நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா இந்த பிகைன் வுட்ஸ் எல்லாம் மீட்டிங்கில் கூப்பிடும்போது அவங்க எல்லாருமே பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா முக்கிய டாப்பிக்காகவுமே இந்த டாபிக் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாட்டம் லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து 6வது இடத்துக்கு போனது வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓட்டப்பந்தயத்தில் கூட ஓடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்பை பேக் வச்சுட்டு தான் முன்னாடி போவோம் அப்படின்னே சொல்லாமே. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்பர்ஸை மட்டும் பார்க்காம தரமான கல்வி, அப்புறம் வேலை வாய்ப்பு, அப்புறம் தனிநபர் வருமானத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து 2030க்குள்ள 3வது பிளேஸ்க்கு போகுமா, இல்லை இதே பிளேஸ்லேயே தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறத பற்றி என்னோட கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தபடியாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்கோரிதம் வந்து உங்கள் எல்லாருக்குமே போய் சேரும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். நான் எவ்வளோதான் ஹேஷ்டேக் போட்டு உங்களுக்கு சேர வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அது வந்து போகாது. அது அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகாது. புது பார்வையாளர்கள் மட்டும்தான் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட சேனல் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்க அப்படின்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் பிரபாஸ் சந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.